சிம்பிளான ட்ரீம் கேக் ரெசிபி பார்க்கலாம். நான் சம்மந்தமே இல்லாமல் ஸ்பேச்சுலால தான் பண்ண போகிறேன். எதுக்கு தான் க்ளவுஸ் போட்டு டம்ஸ்அப்லாம் போடுறேன்னு சுத்தமாக தெரியல. இந்த கேப்பில் வேற என்னோட ஒரே ஒரு கண்ணும் கருத்துமாக பார்த்து வச்சுக்கிட்டேன். ஒரு முட்டை வேற ஓடி போயிடுச்சு. அதை வேற பிடிச்சி மறுபடியும் எடுத்து பண்ணுறதுக்குள்ள ஒரு படாத பாடு பட்டுட்டேன். இப்போ நான் சொல்கிற ரெசிபியில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக் ஒன்று, சுகர் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் காட்டுற அளவு எடுத்துக்கோங்க. நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிவிட்டு மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சலிச்சு நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ண போகிறோம். கடைசியாக ஆயில், வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் வீடியோ பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக இது பண்ணிடாதீங்க. வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, நான் ஸ்லோவாக தான் பண்ணேன், நீங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. டின்னை ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். க்ரீஸ் பண்ணி வச்ச டின்னில் நம்ம தேவையான பேட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரே ஒரு டேப் மட்டும் பண்ணி ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சில்வர் மார்க் க்ரீம் எடுத்துருக்கோம். நான் வர 200 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இதுக்கு 50 கிராம்ஸே அதிகம் தான். அது வேறு தெரியாமல் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க, அதுவே போதும். நல்லா பீட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நான் காட்டுவேன் பாருங்கள். கீழே வந்து சாச்சுமே விலகவே கூடாது. இதுதான் ஒரு கரெக்டான பதம்னு சொல்லுவாங்கள்ல அது. நெக்ஸ்ட் லேயர் கனாஷ்க்கு 1:1 ரேஷியோவில் விப்பிங் க்ரீமும் சாக்லேட்டும் நல்லா டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 50 கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட்டும் க்ரீமும் எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி சைட்ஸ்லாம் க்ரம்ஸ்லாம் அறுத்து விட்ருங்களா வெட்டி விட்டுருங்க. அடுத்தது மேல் லேயர்ஸ் எடுத்துக்கோங்க. என்னடா இவன்னு சொன்னால் நம்மளோட கேட்க மாட்டேன், என்னடா இப்படி இருக்க ஃப்ளாட்டாக அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்துட்டு பெரிய டின்னில் போட்டேன், குவான்டிட்டி கம்மியாக போட்டேன், நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. அழகாக ஸ்பாஞ்சை கட் பண்ணி கேக்குக்குள்ளே போட்டுக்கோங்க. கேக்குக்குள்ளே பாக்ஸுக்குள்ளே நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து மில்க் வந்து சோக் பண்ணுறோம். ஏன்னா வந்து சுகர் சிரப்போட மில்க் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக விப்பிங் க்ரீமில் கனாஷ் மிக்ஸ் பண்ணோம்னா சாக்லேட் மோஸ் கிடச்சிடும். அதை நம்ம போட்டோம்னா அடுத்த லேயராக விப்பிங் க்ரீமோட மோஸோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் மேலே போட்டுக்கிட்டு அடுத்த லேயராக கனாஷ் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரிட்ஜில் 20 to 25 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த கேப்பில் மில்க் சாக்லேட் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டு, இது நான் ஒரு 30 கிராம்ஸ் எடுத்து நினைக்கிறேன். எடுத்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயராக போட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ண கையோட கொஞ்சமாக கொக்கோ பவுடர் எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ரீம் கேக் ரெடி. அடுத்து மூடி போட்டுட்டு நம்ம சிக்னேச்சரான ஸ்டிக்கரை ஒட்டிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண கொடுத்தாச்சு. ஏதாச்சும் குறைகள் பிழைகள் இருந்தால் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எனக்காக செஞ்சுருந்தாலும் கொஞ்சம் சுமாராக செஞ்சுருக்கிறேன், பார்க்குறதுக்கு தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.